السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده فتبسم ضاحكا من قولها. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்றொரு நபி இருந்தாங்க. அந்த நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பறவை, எறும்புகள், வனவிலங்குகள் இவற்றினுடைய பாஷையை கற்றுக் கொடுத்திருந்தார். மற்ற எந்த நபிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தான். அவங்கள்ட்ட கேட்டான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்டான், உலகத்தினுடைய ஆட்சி வேண்டுமா, நபுவத் வேண்டுமா, நபியாக ஆக வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க எனக்கு ரெண்டு வேணும்ட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரண்டையும் கொடுத்தான். எனவே அவர்களுக்கு பறவையினுடைய மொழி தெரியும், வனவிலங்குகள் பேசிக்கொண்டால் புரியும். ஒரு நாள் அவங்க தன்னுடைய பட்டாளத்தோடு வந்துகிட்டு இருக்கும்போது எறும்புகள் பேசுகிறது. அந்த எறும்புக்கு தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு எறும்பு சொல்லுது: யா ஐயத்துஹன் நம்லு துஹுலு ஃபீ மசாக்கினுக்கும், எறும்பு கூட்டமே சீக்கிரம் போய் உங்கள் புத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிடுங்க, சுலைமானும் அவரது பட்டாளம் வருகிறார்கள், அறியாமல் அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள் அப்படின்னு தன்னுடைய படைக்கு அது கட்டளை விடுது. இதை கேட்டு ஃபத்தபஸ்ஸம லாஹிகன் மின் கௌலிஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சிரிச்சாங்க. இந்த எறும்புக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எறும்பை ஆய்வு செய்கிற ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எறும்பினுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது இல்லையா, அது மனிதனுடைய வாழ்வின் சாயலை ஒத்து போகிறது. எறும்புகள் மனிதர்களைப் போலவே ஏதாவது ஒரு எறும்பு செத்து போனால் அவற்றை புதைக்கிறது. எறும்புகள் தங்களுக்குள் வேலைகளை பகிர்ந்து கொள்கிறது, சூப்பர்வைஸ் பண்ணுது, ஒர்க்கர்ஸ் வேலைக்காரர்கள் என்று பிரித்து வச்சுக்கிறது, தலைமையாக ஒரு எறும்பு உட்கார்ந்துக்கிடுது, மழைக்காலத்தில் தேவையான உணவுக்காக வெயில் காலத்தில் உணவுகளை சேமிக்கிறது, சேமித்த உணவுகள் முளை கட்டிவிட்டால் அவை கெட்டுப்போகும் என்பதற்காக அந்த முளைகளை அறுத்து எரிந்து விடுகிறது. இப்படி அந்த எறும்பு இருக்கிறதே பல விஷயங்களில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒத்துப்போகிறது. முன்னேற்றமான பல தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது. ரெண்டு எறும்பு முட்டிக்குச்சுன்னா நம்ம பார்ப்போம், தகவல் பரிமாறுகிறது என்று அர்த்தம். அதுபோல ஒரு எறும்பு போனால் அது பின்னாடியே இன்னொரு எறும்பு போயிடும். எறும்புகள் பெரும்பாலும் பொய் சொல்வது கிடையாது. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபில் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறாங்க. ஒரு நாள் அவங்க ஒரு தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு வெட்டுக்கிளி ஒன்று இறந்து போய் கிடந்தது. அதை தூக்குவதற்காக, அதை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு எறும்பு வருது, தூக்கி பார்க்க முடியலை. உடனே அது கொஞ்சம் எறும்புகளை கூட்டு வந்துச்சு, ஒரு படையை திரட்டிட்டு வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து அந்த வெட்டுக்கிளியை கொண்டு போயிடலாம். கிட்ட வந்த இப்னுல் கய்யிம் அவர்களுக்கு ஒரு யோசனை, இந்த எறும்பை ஏமாற்றினால் என்ன என்று அந்த வெட்டுக்கிளியை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இந்த எறும்பு தேடியது, அங்கேயும் இங்கேயும் பார்த்தது, எறும்பு கூட்டமே தேடியது, கிடைக்கவில்லை, திரும்ப போய்விட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எறும்பு மட்டும் வந்துச்சு. அந்த வெட்டுக்கிளியை இவங்க போட்டாங்க. இப்போ அது தூக்க முயற்சிது, முடியலை, அது பெரிய வெயிட். அதனால திரும்ப போய் ஒரு கூட்டத்தை கூட்டு வந்துச்சு. முதல் கூட்டம் போல அதிகமாக இல்லை, கொஞ்சம் குறைவாக. முதலாவது வந்த கூட்டம் 50 எறும்புகள் என்று சொன்னார். அடுத்து வந்தது ஒரு 25 என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த கூட்டம் இந்த தலைமையில், இதனுடைய தலைமையில் திரண்டு வருகிறது. கிட்ட வந்த உடனே அந்த இதை எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க இப்னுல் கய்யிம். உடனே அது தேடுகிறது, அங்கே பார்க்கிறது, இங்கே பார்க்கிறது, இல்லை, ஏமாற்றமாக திரும்பி செல்கிறது. இவங்க அந்த வெட்டுக்கிளியை போடுறாங்க. 3ஆவது முறை அந்த எறும்பு வருகிறது, பார்க்கிறது, வெட்டுக்கிளி கிடக்கிறது.
இப்போதும் சென்று ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வருகிறது. அந்த கூட்டம் இப்போது குறைவாக இருக்கிறது, ஒரு 15 எறும்புகள் போல. இப்போ கிட்ட வந்த உடனே அந்த வெட்டுக்கிளி இவங்க எடுத்துட்டாங்க. உடனே அந்த எறும்பு சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு மற்ற எறும்புகள் எல்லாம் இந்த எறும்பை கொத்தியே சாகடித்தது. அது பொய் சொல்வதை பொறுக்கவில்லை. பொய் சொன்னால் அதற்கு தண்டனை என்பது சாவுதான். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாய் போச்சு. தன்னுடைய உஸ்தாதிடத்துல போய் இதை முறையிடுறாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய உணர்வு, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு மனிதர்களுக்கு ஏன் இல்லாமல் போனது என்று அவர்கள் சொன்னார்கள். இது ஏமாற்றக்கூடாது, இனிமேல் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்கிற பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும். அந்த எறும்பிடமிருந்து எப்போதும் உண்மை பேச வேண்டும் என்கிற பாடத்தை படித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த உஸ்தாத் சொன்னதாக தன்னுடைய கிதாபுகளில் அவங்க எழுதுறாங்க. எறும்பு இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலே ஆகச் சிறிய ஒரு படைப்பினமாக எறும்பு இருந்தாலும் அது ஒரு ஒழுங்கில் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அது பல்வேறு தகவல்களை தருகிறது. மிக குறிப்பாக பொய் சொல்லக்கூடாது, எப்போதும் உண்மையோடு இருக்க வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், ஒரு தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அபரிமிதமான பாடங்களை மனித சமுதாயத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த எறும்பினுடைய தத்துவங்களை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் சீரமைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.